ரூத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 23 வரை நான் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 23 வரை. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து மாமியினிடத்தில் தங்கினாள் என்பதே. சென்ற வாரம் இந்த வசனங்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். ரூத்தின் உண்மையும் நகோமியின் அக்கறையும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு தொடர்ந்து இந்த வசனங்கள்ல தான் நாம நம்முடைய பாடங்களை சிந்திக்க இருக்கிறோம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை நாம சிந்திக்கிற போது ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துல அவருடைய பராமரிப்பின் செயல்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மோவாபிய பெண்ணாகிய ரூத்தினுடைய வாழ்க்கையில அவ பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு புறஜாதியான பட்டணத்துல, பிறப்புலையும் வளர்ப்புலையும் புறஜாதியாக இருந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுன்றத நம்ம படிச்சு கொண்டு வர்றோம். அப்படி நாம இந்த புத்தகத்தை சிந்திக்கிற போது பல மனிதர்களை கடந்து போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு மனிதர்களாக பார்க்கிற போது அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் சிந்தித்து கொண்டே போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம ஆராய்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் வச்சு ஒரு கேரக்டர் ஸ்டடியா நாம இத படிக்கல. நீங்க முதல்ல அதை நல்லா கவனிச்சுக்கணும். கேரக்டர் ஸ்டடினா என்ன தெரியுமா? வேதத்தில் இருக்கிற மனிதர்களை எடுத்துக்கொண்டு, உதாரணமாக இப்போ ஒரு மோசையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மோசையை பத்தி படிக்கிறது. அந்த மோசை எவ்வளவு சிறப்பானவராக இருந்திருக்கிறார், என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு மோசையை பார்த்து பார்த்து மோசையை வியந்து பார்க்கறது. அதான் கேரக்டர் ஸ்டடி. நிறைய பேர் அப்படிதான் தவறா படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கேரக்டர் ஸ்டடி பண்ணல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை நாம கடந்து போகிற போது பல மனிதர்களை பார்க்கிறோம். எலிமலேக்க குறிச்சு பார்க்கிறோம், நகோமிய குறிச்சு பார்க்கிறோம், ரூத்த குறிச்சு பார்க்கிறோம், போவாச குறிச்சு பார்க்கிறோம். அவங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறோம், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதுல எங்குமே எந்த மனிதனையும் நாம உயர்த்துகிறது கிடையாது. ரூத்தினுடைய உண்மையை குறித்து நாம போன வாரம் சிந்தித்த போதிலும், அதுக்கு முன்னாடி போவாசினுடைய நல்ல குணங்களை குறித்து சிந்தித்து பார்த்த போதிலும், இதுக்கு மத்தியில எல்லாம் நாம பார்க்கிறது யாருன்னா கடவுளை தான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பராமரிப்பின் செயல்ல, அவருடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் எப்படி இந்த மனிதர்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்னு தான் பார்த்துட்டு வர்றோம். போவாச குறிச்சு பார்க்கும்போது
அவன் கடவுளுக்கு எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். போவாஸ் அங்க உயர்த்தல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை மதித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதுல இருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். யாரையும் நம்ம உயர்த்தல. எலிமலேக்க குறிச்சு பார்க்கும்போது எலிமலைக்கு இவ்வளவு மோசமான செயலை செஞ்சு இவ்வளவு தவறானவராக இருந்திருக்கிறாரேன்னு அந்த மனுஷனை நம்ம கீழே நினைக்கவும் இல்லை. எலிமலேக்க குறிச்சு சிந்திக்கும் போது இந்த செயலை செய்யாம இருந்திருக்கலாமே. வாழ்க்கையில் அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரும்போது, பல தொல்லைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் நம்ம நெருக்குகிற போது தவறான முடிவுகளை எடுக்கிறது எவ்வளவு ஆபத்துல கொண்டு போய் விட்டுருங்கிறத எலிமலேக்கினுடைய வாழ்க்கையின் மூலமாக படிக்கிறோம். அப்ப ஒரு மனுஷனையும் நம்ம கீழே இறக்குறதும் இல்லை, ஒரு மனுஷனையும் ரொம்ப உயர்வா பார்க்கறதும் இல்லை. உண்மையிலேயே அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது அது நல்ல குணங்களை நம்ம பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா நாம அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும். அதனாலதான் வேதம் எந்த மனிதனை பத்தி சொல்லும் போதும் அவர்களுடைய சிறப்புகளை பத்தி மட்டும் சொல்லல, அந்த மனிதர்கள் செய்திருக்கிற பாவங்களையும் எழுதி வைத்திருக்கிறது. ஏன்னா அவைகளெல்லாம் படிக்கிற போது நமக்கு பாடங்களாக அவைகள் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படி வருகிற போது நம்ம எவ்வளவு கவனமா நடந்துக்கணுங்கிறத நம்ம படிச்சு கொள்வதற்காக ஆண்டவர் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அதனால நம்ம ஒரு கேரக்டர் ஸ்டடி நம்ம பண்ணல. வேதபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்கிறதுல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். வேதம் காட்டுகிற இந்த மனிதர்கள் அதை எப்படி எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கிறார்கள், இதெல்லாம் நம்ம பார்த்து ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு பாடங்களை கற்றுத் தருகிறார். அப்படித்தான் ரூத்துடைய உண்மையிலிருந்து நாம படிச்சுக்கிட்டோம். நாம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், கடவுளோடு உள்ள உறவுல நம்ம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம குடும்ப உறவினர்களோட, கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட நாம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அது ஒரு அப்ளிகேஷனா படிக்கும். அதனால இது ஒரு கேரக்டர் ஸ்டடி இல்ல, அதன் மூலமாக பல பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சென்ற வாரம் ரூத்தினுடைய உண்மையை குறித்து நம்ம பார்த்தோம். வெறும் வார்த்தைகள்ல ரூத் தன்னுடைய மாமிக்கு சொல்லிவிடவில்லை, நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடவே வருவேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கிறேன், நீங்க என்ன செய்றீங்களோ உங்க கூடவே இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் வெறும் வார்த்தைகள்ல மட்டும் ரூத் சொல்லல, அவ இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறா. அதை உண்மையோடு காப்பாற்றியும் இருக்கிறத அந்த பகுதியில நம்ம பார்த்தோம். 18-19 வசனங்களையும் பின்னாடி 23 வசனங்கள் வரைக்கும் ரூத் நகோமியோடு பேசின, நடந்து கொண்ட அந்த செயல்கள் நமக்கு விளக்கினதை பார்த்தோம். ரூத் தன்னுடைய மாமிக்கு முன்பாக உண்மையுள்ளவளாக வாழ்ந்திருக்கிறாள் என்பதற்கு ஒரு 6 காரணங்களை பார்த்தோம். முதல் காரணம் என்ன? அவள் தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறாள் என்று பார்த்தோம். அவள் பொறுக்கினதை எல்லாம் சுமந்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறாள். தான் வேலைகள் எல்லாம் தானே செய்கிறாள். வயல்ல வேற யாருக்கும் எந்த பாரத்தையும் கொடுக்காம அவள் செயல்பட்டாள். ரொம்ப உண்மை உள்ளவள், பொறுப்புள்ளவள். 2வது பார்த்தோம், தான் என்ன வேலைக்கு போனனோ அந்த வேலை முடிஞ்ச உடனே அவன் நேர ஊருக்குள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மாமிய சந்திக்கிறாள். ஊர் சுற்றி தெரியவில்லை. சரிங்களா? இது நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா? படிச்சோமா இல்லையா? போன வாரம் வேலைன்னு போனோம்னா வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வரணும், ஸ்கூலுக்குன்னு போனோம்னா ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு வரணும். தேவையில்லாம சுத்தக்கூடாது, தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத மனிதர்களோடு நேரத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது. ரூத் ரொம்ப பொறுப்போடு உண்மையோடு நடந்து கொண்டதை பார்க்கணும். 3வது பார்த்தோம், தான் சேகரித்த அத்தனையையும் தன் மாமியின் இடத்துல கொண்டு வந்து காட்டுகிறாள், கொண்டு வந்து கொடுக்கிறாள். தான் வேலை செய்து சம்பாதித்த அத்தனையும் கொண்டு வந்து இப்ப தன்னை பொறுப்பா பாத்துக்கிற தன்னுடைய மாமியார் இடத்துல கொண்டு வந்து சேர்த்து அதுல நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவள்ன்றத காட்டுகிறான். 13 கிலோ கிட்ட அவ எடுத்தான்னு பார்த்தோம். நார்மலா ஒரு மனுஷன் 3-4 கிலோ எடுக்கணும். மீதி இருக்கிற ஒரு 8-9 கிலோவை கடையில வர்ற வழியிலேயே போட்டு கொஞ்சம் காசை வாங்கி அதை சுருக்கு பையில போட்டு ரூத் அதை ஒளிச்சு வச்சுட்டு மீதியை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கல. நிறைய பேர் இன்னைக்கு செய்யற மாதிரி சம்பளத்தை வாங்கின உடனே எவ்வளவு சம்பளம்னு சொல்றது இல்ல, அதுல உண்மை இல்ல, அதுல பாதி பைசாவை அடிச்சிடுறது. அப்படியெல்லாம் நடந்துக்கல. ரூத் ரொம்ப உண்மை உள்ளவளாக தன்னுடைய மாமியின் இடத்துல கொண்டு வந்து எல்லாவற்றையும் காட்டுகிறாள், அவளிடத்தில் கொடுக்கிறாள். 4வது காரணம் பார்த்தோம்,
போவாஸ் தனக்கு கொடுத்த உணவுல தான் திருப்தியாகி மீதியாக வைத்திருந்ததை ஒளிச்சு வைக்காம தன் மாமிக்கு கொடுக்கிறார். அதுலயே அவன் உண்மை உள்ளவளாக இருக்கு. நல்ல திருப்தியா சாப்பிட்டதை மீதி வச்சு சரி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோ, நாளை காலைல சாப்பிட்டுக்கோ, அவ தன்னுடைய சுயநலத்தோடு அங்கு நடந்து கொள்ளவில்லை. தன்னுடைய மாமியின் நலனின் மீது மிகுந்த அக்கறையோடு பகிர்ந்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். கொண்டு வந்து மாமியிட்ட கொடுக்கிறோம். 5வது பார்த்தோம், அவ செஞ்ச வேலையின் விவரங்களை எல்லாம் சொல்லுகிறாள். ஒன்னும் மறைக்காம எங்க போன, யார்கிட்ட இருந்த, எந்த நிலத்துல வேலை செஞ்ச, அந்த வேலை செய்யற இடத்துல இருந்த அந்த மனுஷன் என்ன சொன்னா, போவாச பத்தி சொல்லுகிறாள். போவாஸ் தனக்கு என்னென்னலாம் சொன்னார், எதையுமே ஒளிவு மறைவில்லாம தன்னுடைய மாமியினிடத்தில் அவள் வெளிப்படையாக பேசுகிறாள். தன் வேலை ஸ்தலத்தில் நடந்ததெல்லாம் விவரித்து சொல்லுகிறாள்னு பார்த்தோம். அதுல தன்னுடைய உண்மையை அவள் வெளிப்படுத்தினார். 6வது காரணமாக, போவாஸ் அவளை பத்தி புகழ்ந்து பேசுனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதுல பெருமை பாராட்டாம அதெல்லாம் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டாள். இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்த உனக்கு அவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் கிடைப்பதாக, நீ உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு உன் மாமிக்காக செய்ததெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் அந்த மனுஷன் உங்களுக்கு தெரியுமா அத்தை, எனக்கு இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா நான் இதெல்லாம் செஞ்சேன் பாத்தீங்களா, அதனால தான் போவாஸ் என்ன இவ்வளோ அக்கறையா கவனிச்சுக்கிட்டாருன்னா அந்த பெருமை பாராட்டி பேசவே. வாட்சன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு விஷயம் செஞ்சுட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறவர்களாக இருக்கிற நமக்கு ரூத்தோட லைஃப் ஒரு நல்ல பாடம். இப்படிதான் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த 6 காரணங்களை நம்ம பார்த்தோம். ரூத் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ரூத் ரொம்ப பொறுப்புள்ளவன், இப்ப உண்மை உள்ள வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டு நாம அப்படிதான் நம்மோடு உள்ள குடும்ப உறவுகளோடு நடக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வசன பகுதியில் இருக்கிற மற்ற 2 காரியங்களை பார்க்கலாம். சென்ற வாரம் அந்த முதல் இந்த பகுதிக்கான பிரசங்கத்தை நம்ம பார்த்த போதே உங்களுக்கு நான் சொன்னேன் 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம்னு. முதலாவது ரூத்தினுடைய உண்மைத்தன்மை, அதை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 காரியங்கள் இருக்கு. 2வது நகோமியினுடைய அக்கறையான விசாரணை, 2வது. 3வது நகோமியின் ஆலோசனை. இந்த 3ல 1 பார்த்து முடிச்சிருக்கிறோம், ரூத்தினுடைய உண்மைத்தன்மைய. இப்போ நகோமியினுடைய அக்கறையான விசாரிப்பையும் நகோமியினுடைய ஆலோசனையை பத்தியும் அதுக்கு ரூத்துடைய கீழ்ப்படிதலை பத்தியும் பார்க்கலாம். 2வது நகோமியின் அக்கறையான விசாரிப்பை குறித்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு ரூத் தன்னுடைய மாமிக்கு பொறுப்புள்ளவளாக உண்மை உள்ளவளாக இருந்திருக்கிறாளோ அந்த அளவுக்கு நகோமியும் ரூத்தின் மீது மிகுந்த அக்கறை உள்ளவளாக நடந்திருக்கிறாள் என்பதை இந்த 18 23 வசனங்கள் வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக் கொண்டதுல முக்கியமா நகோமி ரூத்தை விசாரித்து அக்கறை செலுத்தி அவ சொன்னதெல்லாம் கேட்டு அதுக்கு பதில் சொன்ன அந்த காரியங்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறதாக இருக்கிறது. 18 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன், மறுபடியும் நீங்க அதை கவனிங்க. நகோமி எவ்வளவு அக்கறையா ரூத்தை பார்த்து விசாரிக்கிறான்னு பாருங்க. 18வது வசனத்துல ரூத் அவ பொறுக்குனதெல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு வந்த பிறகு நகோமி கேட்கிறான், அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். அவ எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறான்றத அன்னைக்கு நிலத்துல பொறுக்கின கதிர்கள் எல்லாம் நகோமி பார்க்கிறாள். 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய்? ஒரு கேள்வி கேட்கிறாய், எங்கே கதிர் பொறுக்கினாய்? எவ்விடத்தில் வேலை செய்தாய்? நீ எங்க போனமா? நீ எந்த நிலத்துல வேலை செஞ்ச? எங்க இவ்வளவு கதிர்களை பொறுக்கின? இதெல்லாம் நகோமி கேட்டு விசாரிக்கிறாள். இங்கதான் நகோமியினுடைய அக்கறையை பார்க்கிறோம். நகோமி பார்க்கிறாள் மற்றும் கேட்கிறாள். ரூத் கொண்டு வந்தத நகோமி பார்க்கிற போது நகோமிக்கு நல்லா தெரியும், அவளுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல அவ பார்த்திருக்கிறாள். இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் 3.5 to 4 கிலோ எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ரூத்தோ கிட்டத்தட்ட 13.5 கிலோவுக்கான அந்த எடையுள்ள தானியங்களை கொண்டு வந்திருக்கிறத ரூத் பார்த்து பிரமிக்கிறார்.
அவ பிரமித்துட்டு தான் ஆச்சரியத்தோடு அவ கேட்கிறா, நீ எங்க போய் வேலை செஞ்ச, எங்க கதிர் பொறுக்கின? அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவ சொல்றத பாத்தீங்களா? 19வது வசனத்துல, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். ரூத் எங்க போனா, ரூத்தை யார் விசாரித்தா, இதெல்லாம் ரூத் வாயிலிருந்து பதில் வர்றதுக்கு முன்னாடியே அங்க நகோமி சொல்லுகிறாள், உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஏன்னா இவ்வளோ கதிர்களை பெருக்குவதற்கு அன்னைக்கு அந்த மனுஷன் அனுமதி கொடுத்திருக்கிறானே. அந்த மனுஷன் உண்மையிலேயே கடவுளுக்கு பயப்படாத ஒரு சுய வஞ்சகமான ஒரு மனுஷனாக இருந்திருந்தா, இவ்வளவு பெருக்கும் போது அந்த பெண்ணை கூப்பிட்டு, அநியாயமான மனுஷனாக இருந்திருந்தா ரூத்தை கூப்பிட்டு அவ பொறுக்குனதுல முக்காவாசிய வாங்கிக்கிட்டு, இந்த அன்னைக்கு உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்து விட்டு இருந்திருக்கலாம். யாருக்கு அந்த மனசு வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக நடப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, எந்த ஒரு வயல்காரன் இவ்வளவு பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுப்பான்? போவாஸ் கொடுத்துருக்கான். அப்போ நகோமிக்கு தெரிகிறது, அந்த வயலினுடைய எஜமான் அவன் உண்மையிலேயே கடவுளுக்கு பயந்தவனாக இருக்கிறான். நல்ல முறையில தன்னுடைய மருமகளை நடத்தி இருக்கிறான், நல்ல முறையில தன்னுடைய மருமகளை விசாரித்திருக்கிறான் என்பதை அவள் அறிந்து கொண்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று அவள் சொல்லுகிறாள். ஓகே, அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் இருக்கட்டும். ரூத்தை பார்த்து அவ கேட்ட கேள்வி பாத்தீங்களா, நீ எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய்? இதுக்கு பேர் தான் அக்கறை. இதுக்கு பேர் தான் அக்கறை. நகோமியின் அக்கறைன்னு பாக்குறோமா இல்லையா? அந்த அக்கறைய தன்னுடைய வார்த்தைகள்ல அவ வெளிப்படுத்துகிறா பாருங்க. எனக்கு சாப்பாடு வேணும், நீ எங்கேயோ போ, எங்கேயோ வேலை செய், என்னமோ செய், ஆனா எனக்கு சாயங்காலம் இவ்வளவு வந்துடணும். உலகத்துல எத்தனையோ பெற்றோர்கள் அப்படி நடந்துக்கிறது இல்லையா தங்க பிள்ளைங்கிட்ட? நீ எங்கேயோ போப்பா, என்னமோ செய், நீ எங்க வேலைக்கு போற, என்ன ஏதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது நீ இவ்வளவு காசை எனக்கு கொண்டு கொடுத்துருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில இங்க நகோமி கேட்கிறா பாருங்க, எங்க போன, எங்க கதிர் பொறுக்குன? தன் மருமகள் எங்கேயோ போய் என்னமோ செய்து பொருளை கொண்டு வந்தால் போதும்னு ஒரு சுயநலவாதியாக தன்னுடைய மருமகளினுடைய செயல்கள் மீது அக்கறையற்றவளாக நகோமி இருந்து விடவில்லை. அவள் தன் மருமகளிடம் அக்கறையான விசாரணை செய்கிறாள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் எப்படி இருக்குன்னு. நீங்க கொஞ்சம் கற்பனையில அந்த காலத்துக்கு போங்க. அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, அந்த ஒரு சின்ன அறைக்குள்ள அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு, அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு பேருமே விதவைகள். நகோமி வயது சென்ற விதவை, ரூத் இளம் விதவை. ரெண்டு பேருமே ஆதரவற்றவர்களாக, மிகுந்த துன்பங்களை அவர்களுடைய மனதளவில் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு திட்டத்தையும் செய்ய முடியாதவர்களாக இருந்த அந்த சூழ்நிலை, அவங்களுடைய சரீர தேவைகள், உணவுக்காக கூட மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய மனசுமே ரொம்ப விரக்தியில இருக்கு, ரொம்ப மனபாரம், கஷ்டம். சுத்தி இருக்கிறவங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்திருக்கும், நகோமி எவ்வளவு கூனி குறுகி போய் அந்த வீட்டுல இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையில, அவ்வளவு மன கஷ்டத்துக்கு மத்தியில, அவ்வளவு மன விரக்தியில, அவ்வளவு மன பாரத்துக்கு மத்தியில, ரொம்ப சோர்வோடு இருக்கிற போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அவர்கள் ஒருவரும் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் நடந்து கொள்ளுகிற அந்த உறவை பாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு உறவை நமக்கு முன்னாடி அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் பாருங்க. அவர்களுடைய உறவின் செயல்பாடுகளை குறித்து சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்ளவில்லை ரூத்தும் நகோமியும். எத்தனையோ நேரங்கள்ல நாம நம்மோடு இருக்கிற மனிதர்களிடத்துல
நல்லபடியா நடந்துக்காம இருக்கிறதுக்கு நம்முடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறோம். காட்டுறீங்களா இல்லையா? காட்டுறீங்களா இல்லையா? நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், என் பிபி ரொம்ப சூட்டப் ஆயிருக்கு, நான் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன், அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை, நீ சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு இப்ப மனநிலை இல்லை. வேற யாரும் இல்லைங்க, நான் உலகத்துல இருக்கிற யாரையும் பேசல, உங்களையும் என்னையும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மோசமா நடந்துக்கிறது இல்லையா? ஏன் அந்த அந்த உறவு, ஒருவேளை மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஏன் என்கிட்ட வர்றாங்க, என்ன பேச வர்றாங்க, காது கொடுத்து கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. நான் சுயநலவாதி, நான் ரொம்ப சுயநலவாதி. எனக்கு இருக்கிற டென்ஷன், எனக்கு இருக்கிற பிரஷர், வேலையில இருந்து வர்ற பிரஷர், அங்க இருந்து நான் வந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? நகோமியையும் ரூத்தையும் பாருங்க, அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும் அவங்களுடைய கான்வர்சேஷனை பாருங்க. ரூத் அங்க சொல்லல, நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கிறேன், சாப்பாடு இந்த இருக்கு, நீங்க சாப்பிடுங்க, ஒரு நாள் ஃபுல்லா நான் டயர்டா வேலை செஞ்சிருக்கிறேன், நான் போய் படுக்க போறேன். ரூத்தும் சொல்லல, நகோமியும் அக்கறையற்றவளா விட்டு விடல. போன ரெண்டு பெண்களுக்கு இடையில, இந்த ரெண்டு பெண்கள் எவ்வளவு நல்ல பாடங்களை நமக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பெண் பலவீனமால, அவளுக்கு ஒன்னும் சிந்திக்க தெரியாது, ஒன்னும் செய்ய தெரியாது, தட்டி 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 கீழே இறக்கிக்கிட்டே இருக்கிறது தான் ஆண்களுடைய வேலை. சமுதாயம் அப்படித்தானே செய்யுது. இங்க பாருங்க, ரெண்டு பெண்களுடைய உறவு எவ்வளவு அருமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பாடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ரொம்ப இணக்கமாக, ரொம்ப அருமையாக அவங்க தங்களுடைய பேச்சுவார்த்தை வைக்கிறாங்க. ரூத் தன்னுடைய மாமிக்கு எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவளாக நடந்து கொள்கிறாள். நகோமி தன் மருமகளை அக்கறையோடு விசாரித்து அவள் மீது தான் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துகிறாள். அதனாலதான் சொன்னேன், இது ரொம்ப அருமையான ஒரு இணக்கமான உறவாக இருந்திருக்கிறது. நகோமி கேட்டு விசாரிக்கிறார், அதே நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருகிறது. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்ற இந்த சமுதாயத்துல பாவம் ரொம்ப அதிகரித்து போயிருக்கிறதின் விளைவாக உண்மையுள்ள வாழ்க்கையும் அக்கறையான விசாரிப்புகளையும் நம்மால பார்க்கவே முடியறது இல்லை. உலகத்துலதான் அது இல்லாம இருக்குன்னா, கிறிஸ்தவ குடும்பங்களையும் அது இல்லை. தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொள்ளுகிற மனிதர்களிடத்துல கூட அந்த குடும்பத்துல உண்மையுள்ள உறவு இல்ல. ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றோம் பாத்தீங்களா, வெளிப்படையான உறவு இல்ல. மறைச்சு 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 அப்படியே வாழ்றது, எல்லாத்தையும் மனசுலயே வச்சு. உண்மையுள்ள வாழ்க்கையும் உள்ள அக்கறையான விசாரிப்புகள் இல்லை. நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, இங்க உட்கார்ந்துருக்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் என் மனைவி அக்கறையோடு விசாரிக்கிறேன், என் பிள்ளைங்களை அக்கறையோடு விசாரிக்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் அக்கறையோடு நான் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன், சொல்ல முடியுமா? உலகத்துலதான் அது இல்லாம இருக்குன்னா, கிறிஸ்தவ குடும்பங்கள் அது இல்லாம இருக்கிறது எத்தனை பரிதாபத்துக்குரியதுன்னு யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை அக்கறையோடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யாவிட்டால் நாம கிறிஸ்துவின் வழியில நடக்கல, காயினின் வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். காயினை பத்தி தெரியுமா இல்லையா? ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதுக்கு காயினுடைய பதில பாருங்க, எவ்வளவு திமிரான பதில் பாருங்க. அந்த யெகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ள, எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அந்த கடவுளிடத்துல சொல்லுகிற ஆதியாகமம் 4:9, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா எனக்கு வேலையா? எனக்குன்னு வேலை இல்லையா? அதுதான் காயினின் வழி. அவன் எக்கேடு கெட்டு போனா என்ன? அவன் எப்ப வர்றான், என்ன சாப்பிடுறான், எங்க இருக்கான், எங்க போறான், எங்க வர்றான், எனக்கு என்ன கவலை? அதை குறிச்சு நான் ஏன் விசாரிக்கணும்? என் வேலையை செஞ்சுக்கிட்டு நான் போறது எனக்கு பெருசு இல்லையா? காயினின் வழி.
நகோமி அப்படி இல்லை. வந்த தன்னுடைய மருமகள்கிட்ட விசாரிக்கிறார். இது நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் நம்மோடு உள்ள உறவுகளுக்கு நாமே பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதத்தில் சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். இதை கேட்காம அக்கறையற்றவர்களாக செயல்படுகிறோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழியில் அல்ல, ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, காயினையே பிரதிபலிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றத மறந்து விடாதீர்கள். பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களோடு இருக்கிற உறவுகள், உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய மேல் அதிகாரிகளா இருக்கலாம். இப்படி இந்த சமுதாயத்துல நீங்க வாழ்கிற எல்லா மனிதர்களிடத்துல நீங்க எப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க. ரொம்ப விசேஷமாக உங்க குடும்பத்தின் மக்களிடத்துல நீங்க எப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக, அவர்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்கிறீர்களான்னு சிந்தித்து பாருங்க. ஒரு குடும்ப தலைவனாக, கணவர்களாக இருக்கிறவங்க சிந்திக்கணும். குடும்ப தலைவனாக என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறதுல நான் எந்த அளவுக்கு பொறுப்போடு செயல்படுகிறேன்றத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை தடவை யோசிச்சு பார்த்திருக்கீங்க? எத்தனை தடவை உங்ககிட்ட நீங்களே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்க? அல்லது கடைசியா இந்த கேள்வியை உங்க இருதயத்துல கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, மாசம் ஆச்சு, வருஷம் ஆச்சு, நீங்க சிந்திச்சு பாருங்க. என் குடும்பத்தில் உள்ள என்னுடைய சரீரமாகிய என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப க்ளோஸ். அதுக்கு பிறகுதான் மற்ற பெற்றோர், சகோதர சகோதரிகள், அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸா உங்களுடைய சரீரமாக இருக்கிற உங்களுடைய மனைவியினுடைய தேவைகளை சந்திக்கிறதுலையும், அவர்களுடைய நலன்ல அக்கறை காட்டுகிறதுலையும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், ஏன் வாரிசுங்க, வெளியில போய் பெருமையா சொல்லிக்கிறேன், ஏன் வாரிசு, உன் சாயல்லே இருக்கிறான்பா, என் பிள்ளை இல்ல, அதெல்லாம் சொல்றதெல்லாம் அதுல ஒண்ணும் இல்ல. சொல்லுவாங்கல்ல, பகுமானத்துல பண்ணி வைக்கிறது, அதுல ஒன்னும் குறைச்சலே கிடையாது. ஆனா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில அக்கறை செலுத்தி இருக்கிறேன்னா, கேட்டிருக்கீங்களா, செய்றீங்களா, கவனம் செலுத்துறீங்களா? என் மனைவியினுடைய தேவைகள் என்ன, என் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன, அவர்கள் எதையெல்லாம் ஒரு குடும்ப தலைவனாக என்னிடத்துல எதிர்பார்க்கிறார்கள், இதை குறிச்செல்லாம் சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? அதை குறிச்சு அவங்களோட பேசி அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல அக்கறை செலுத்தி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுகிறதுல கவனம் உள்ளவர்களாக இருந்து அதை லிஸ்ட் பண்ணி அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க மனைவி வேலைக்கு போயிட்டு வர்ற மனைவியா இருந்தா அது இன்னும் எவ்வளோ ஒரு டென்ஷன் அங்க கிரியேட் பண்ணுது. அதை குறித்து சிந்திக்காத ஒரு உணர்வே இல்லாத ஒரு மிருகமா இருந்தா, அதனாலதான் ஃபர்ஸ்ட் பால பயங்கரவாதி ஹஸ்பண்ட்னு சொன்னார். மிருகம், மிருகம். நீ உழைக்கிறது எனக்கு வேணும், நீ சம்பாதிக்கிறது எனக்கு வேணும், ஒரு ரத்தத்தை சிந்தி நீ சம்பாதிச்சுட்டு வர்ற அந்த பணம் எல்லாம் எனக்கு வேணும். ஆனா நீ நல்லா இருக்கிறியா, உன் தேவை என்ன, உடம்புக்கு எதுவும் வியாதி இருக்கா, அதை கேட்கறதுக்கு, அக்கறைப்படுறதுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு, நல்ல சாப்பாடு வாங்கி தரதுக்கு, நல்ல ட்ரெஸ் வாங்கி தர்றதுக்கு, அதெல்லாம் நான் சிந்திக்கவே மாட்டேன். வீட்டு தேவைகளை வேலைக்கும் போகணும், வீட்டுக்கும் வரணும், வீட்டு தேவைகளை சந்திக்கணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி ஃபர்ஸ்ட் பாலா சொல்ற மாதிரி சீக்கிரமா இவர் போய் படுத்துருவாரு, அந்த அம்மா எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா படுப்பாங்க. இவர் லேட்டா எந்திரிப்பாரு, அந்த அம்மா சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாம் பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஒய்ஃப் அதான் படிச்சுட்டு வந்தோம். உங்க ஒய்ஃப் அப்படி நடத்துறீங்களா? இல்ல பாக்க எனக்கு, நானும் ஒர்க் பண்றேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் என்ன செய்ய? உன் சரீரத்துக்கு வலிக்கிற மாதிரி தானே அங்கேயும் வலிக்கும். யோசிக்கல, அந்த அக்கறை இல்லாம போகுது இல்ல. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் உட்கார வச்சு அக்கறையா விசாரிச்சிருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு, டென்ஷனா இருந்துச்சா? ஓகே, அவங்க சொல்ல வர்றத காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு ஆறுதலா பேசி
அதுக்கு எப்படி அவங்க செயல்படணும். ஓகே, இந்தந்த நேரத்துல இப்படி இப்படி எல்லாம் பாத்துக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கேன். ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அக்கறையான விசாரிப்பு செய்திருக்கிறீங்களா? நீங்களும் உங்க இருதயத்தை சோதிச்சு பாருங்க. நகோமியை பாருங்க, மருமகள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிற, அவளை விசாரிக்கிற, அக்கறையோடு விசாரிக்கிற. ஓகே, குடும்ப தலைவியாக நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் அவர் பாத்துக்கிடுவாருங்க, நான் ஏன் கவலை பண்ணும்? நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவேன், அவர் பார்த்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டோன்னு பொறுப்பற்றவர்களாக அக்கறையற்றவர்களாக நீங்க நடந்துக்கிறீங்களா? உங்க குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை சரியா நடத்துகிறதுல நீங்க எந்த அளவுக்கு பொறுப்போடு அக்கறையோடு நடந்து கொள்ளுகிறீர்கள்? உங்க கணவனுக்குரிய தேவைகளை சந்திக்கிறதையும் உங்க பிள்ளைகளுக்குரிய தேவைகளை சந்திக்கிறதுலையும் நீங்க எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறீங்கன்றத நீங்க சிந்தித்து பாருங்க. நிறைய பெண்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்களும் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால சில நேரங்கள்ல குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறதுல எங்களால முடியாம போயிடும். இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். உண்மைதான், நீங்க சொல்றது நிதர்சனமான உண்மை, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு ஆணுக்குரிய பலம் இல்லாம ஒரு பலவீனமான சரீரத்தோடு இதுலயும் பல கிலோமீட்டர்கள்லாம் பயணித்து வேலையெல்லாம் செஞ்சு மறுபடியும் பல கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு வந்து வேலை செய்யற இடத்துல அங்க உட்கார வச்சு ஏசி போட்டு கொடுத்து நேரத்துக்கு ஜூஸ் கொடுத்து நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு பாட்டா விசாரிச்சு அனுப்புறான். வேலை செய்யற இடத்துல கரும்பு சக்கையை எப்படி புளிவான்னு பாத்துருக்கீங்களா? இந்த கரும்பு சக்கை புளிகிற மனுஷன் கடைசி சொட்டு வர்ற வரைக்கும் சக்கை நஞ்சு பிஞ்சு தூள் தூளா போய் வர்ற அளவுக்கு புளிகிற மாதிரி தான் இன்னைக்கு வேலை பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பலவீனமான சரீரத்தோடு எவ்வளவு வேதனையோடு வீட்டுக்கு அந்த பெண் வருவான்றத நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்க. அப்படி வரும்போது நீங்க சொல்ற அநேக பெண்கள் சொல்றது, அப்படி வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல உங்களுடைய வேலையின் கஷ்டங்களையும் உங்களுடைய சரீர பிரச்சனைகளை குறிச்சும் உங்க ஹஸ்பண்ட்ஸோட நீங்க மனம் விட்டு பேசுறீங்களா? உங்களுடைய தேவைகளை அவர்களிடத்துல வெளிப்படையாக பேசக்கூடிய மனது இருக்கா? நிறைய பெண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவங்க விட்டா ஆணாதிக்கத்துல போயிரும், அதனால நானே எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறேன், நானே என் குடும்ப நிர்வாகத்தை நடத்திக்கிறேன், என் சம்பாத்தியத்தை நானே வச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிளாஷா தான் போயிட்டு, எங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு இருக்கும்? இணக்கமே இருக்காது. நீ சம்பாதிக்கிறத நீ வச்சுக்கோ, நான் சம்பாதிக்கிற நான் வச்சுக்கிறேன், நீ இதுக்கு செலவு பண்ண, நான் இதுக்கு செலவு பண்றேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டாம். இங்க என்ன ஆரோக்கியமான உறவு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண் அங்கு மட்டப்படுத்தப்படுகிறான், பெண் அங்கு தலை தூக்குகிறான். அதெல்லாம் வேதத்துல இல்லாத கல்ச்சர். உலகத்து மனுஷன் தான் அப்படி இருக்கும். தன்னுடைய தேவைகளை குறித்து தன்னுடைய கணவரோடு மன திறந்து வெளிப்படையாக இப்படியெல்லாம் இருக்கு. இந்த விதங்கள்லாம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் மனம் விட்டு பேசக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்களா? பேசுறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்களை நடத்துகிறதுல எவ்வளவு முக்கியமான பங்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் காலையில 6-7 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 9-9:30 ஆயிருது. அவங்களுடைய வேலை சூழ்நிலை அப்படி. பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளோடு உங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த பிறகு நேரம் செலவழிக்கிறது நீங்க தான். உங்க பிள்ளைங்களை நீங்க அக்கறையோடு விசாரித்து கவனித்து உங்களுடைய உறவை அருமையா வச்சிருக்கிறீங்களா? குடும்ப தலைவிக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குங்க. ஒரு ஆண் ஒரு குடும்பத்தினுடைய அரசன், ஒரு பெண் அந்த குடும்பத்தினுடைய அரசி. இந்த அரசிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தை கட்டி கொண்டு பல பிரசங்கங்களை நான் சொல்லியிருக்கேன். அதையும் நான் ரொம்ப பெருசா சொல்ல நேரம் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்ப தலைவியாக நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? ஒருவருக்கு ஒருவர் உள்ள உறவுல கணவர்கள் உங்கள் மனைவிகளை விசாரித்து அறிகிறதுலையும் மனைவிகள் உங்கள் கணவர்களை விசாரித்து அறிகிறதுலையும் நீங்க எவ்வளவு பொறுப்புள்ளவர்களா நடந்துக்கிறீங்க?
அதுல அக்கறை இருக்கா? மூணாவது, பெற்றோர்களாக நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? நகோமியினுடைய இந்த அக்கறையான விசாரணை பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாடம். மேத்யூ ஹென்றி அவருடைய கமெண்ட்ரியில இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கி இருக்கிறார். சொல்லுகிறேன் கேளுங்க. இது பெற்றோர்களாகிய நமக்கு பெரும் பாடத்தை கற்றுத் தருகிறது. நகோமி ரூத்தினிடத்தில் அக்கறையோடு விசாரித்த இந்த செயல்பாடு பெற்றோர்களாகிய நமக்கு பெரும் பாடத்தை கற்றுத் தருகிறது. என்ன பாடம்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அக்கறையோடு விசாரிக்கிறீர்களா? அதான் அவர் கேட்கிற கேள்வி. நீங்க பெற்றோர்களா உங்க பிள்ளைங்க மீது எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்க? பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. இருக்கிறதுலயே பெரிய பசங்கன்னு 10th தான் படிக்கிறாங்க. 5வது 4வது 6வது 7வது இப்படிதான் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. திருமணமான பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. ஒரு நல்ல கவனிங்க, என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிட்டால் அவன் தனி குடும்பம், பெற்றோர் பிள்ளை என்கிற அந்த உறவு இருக்கத்தான் செய்யுமே தவிர என்னுடைய தலையீடு ஒருபோதும் அவர்களுடைய குடும்பத்துல போகாது. போனா நீ கிறிஸ்தவ குடும்பம் இல்ல. புரியுதா? அவங்க தூரமா இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழணும், அவங்க பாத்துக்கணும். ஒரு அப்பா அம்மான்னு ஒரு ஆலோசனைக்கு வந்தா, ஒரு உதவி கேட்டு வந்தா நிச்சயமா சப்போர்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸா இருக்கதான் வேணும். நான் சொல்றதுனுடைய அந்த சென்ஸை புரிஞ்சுக்கோங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களை அடிச்சு விரட்டிடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அத்தோட உறவை முறிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லல. வேதமும் அப்படி சொல்லல. ஒரு பவுண்டரி இருக்கு. திருமணமான பிள்ளைகள் கிட்ட, பெற்றோர்கள்ட்ட ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவு நிச்சயம் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை செய்து வைக்கக்கூடிய பொறுப்பு, அக்கறை அதெல்லாம் இருக்கதான் செய்யும், குடும்பத்துக்குள்ள தலை போடாம. ஆனா எனக்கு திருமணம் ஆகாத பிள்ளை இருக்குன்னா அவை எனக்கு கீழே தான் இருக்கிறான் திருமணம் ஆகிற வரைக்கும். அவனை அக்கறையோடு விசாரித்து அவனை தொடர்ச்சியாக நல்வழிப்படுத்தி அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறீங்களா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஈவன் வேலைக்கு போற பிள்ளைகளா இருந்தாலும், கவனிங்க, வேலைக்கு போற பிள்ளைகளா இருந்தாலும் பெற்றோர்களாகிய உங்களுடைய நேரடி தலையீடு உங்க பிள்ளைங்களுடைய லைஃப்ல இருக்கணும். இருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க. தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை நான் என்ன கேட்கறது? பொறுப்பற்ற பேரண்ட், பொறுப்பற்ற பெற்றோர். உங்களுடைய பொறுப்புல இருந்து அவன் எப்போ வெளியே போறான்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அமைக்கப்பட்டு திருமணமாகி அவன் தனி குடும்பமா போன பிறகு அது வரைக்கும் அவன் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறான். அவனை விசாரிக்க கூடிய பொறுப்புள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். மேத்யூ ஹென்றி அதான் கேட்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகளை அக்கறையோடு விசாரிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நேரம் செலவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களை பற்றி பேசி அவர்கள் மீது நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதை வெளிப்படுத்துறீங்களா? பிள்ளை வளர்ப்புல அது ரொம்ப முக்கியமான கடமை. ஆவிக்குரிய பிள்ளை வளர்ப்புன்னு ஜெய்சி ரயில் எழுதின புத்தகம் ஒன்று இருக்கு. அதுல அவர் இந்த ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நேரடியாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னுடைய தலையீடு, என்னுடைய அக்கறையான விசாரிப்பு, அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நல்லா கவனிங்க, அவனை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய உங்ககிட்ட தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல பிள்ளை தவறு செய்கிறான், வழி விலகுகிறான்னா அவர்களை தேவையான விதத்துல கண்டித்து திருத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. என் பிள்ளை தப்பு செய்ய போறான், செய்யக்கூடாது, அதை செய்ய போறான், அதை பார்த்துக்கிட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீ பெற்றோரா?
அவன் செய்யறத பார்த்து அவனை என்கரேஜ் பண்ணி நீ செய்யற பார்த்துக்கலாம். நீங்க பேரண்டா கேட்டு பாருங்க உங்க விதத்துல. ஒரு விஷயத்துல அவனை நீங்க தவறா நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அதே விஷயத்த அவன் பல தடவை பெருசா செய்வான். ஏன் அங்க கண்டிப்பும் தேவையான தண்டனைகளும் கொடுக்க முடியாம இருக்கு. என்ன சொல்றீங்கன்னா என் பிள்ளை எப்படியும் போறாங்க, எனக்கு என்ன அக்கறை? சின்ன பிள்ளைங்க, அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க ஓகே, இந்த உதாரணத்தை பாருங்களேன். என் வீடு இருக்கு, என் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வர்றாங்க. நான் 5:30 வருவேன். 5:30 அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா என் பிள்ளைங்க வர நேரத்துக்கு வந்துட்டாங்க. வெளியே நிக்கிறாங்க, உள்ள போக முடியல. என் பிள்ளைங்களாம் கேட் ஏறி குதிச்சு உள்ள போறத நான் அனுமதிக்கலாமா கூடாது? அதை அனுமதிச்சா நான் பேரண்டா? பூட்டி இருக்கிற கதவை ஏறி குதிச்சு உள்ள போறத அனுமதிக்கிறது பேரண்டா? என் பையன் அப்படி செஞ்சிருந்தான்னா, ஒருவேளை உள்ள இருந்திருந்தா நான் பேரண்டா என்ன செஞ்சிருக்கணும்? அது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? அது கூட உணர்வு இல்லையே, செய்யக்கூடாது. இன்னைக்கு என் வீட்டுல ஏறி குதிக்கிற பிள்ளை நாளைக்கு எங்க ஏறி குதிப்பான்? அங்க ஒரு கண்டிஷன் கொண்டு வரணும், அதை சரிப்படுத்தும். சரி, சாவி என் ஒய்ஃப்கிட்ட இருக்கு, நானும் என் பிள்ளைங்களும் வெளியே நிக்கிறோம். நான் சொல்லாமா, டே அம்மா வர்றதானே, இதானே ஏறி குதிச்சு உள்ள போடா பாத்துக்குறோம்? நான் சொன்னா நான் பேரண்டா? அங்க நான் தகப்பனா? என் பிள்ளைங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எவ்வளவு மோசம் இல்ல? சிந்திக்கிறது இல்ல? என் பிள்ளை மேல அவனுடைய எதிர்காலத்துல நான் அக்கறை உள்ளவனா இருக்கணும்னா எவ்வளவு. ஸ்கூல்ல இருந்து வர்றான், ஸ்கூல்லாம் அப்பதான் திறந்திருக்கு. நம்ம அவனுக்கு ஒரு நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம். அவன் போன இடத்துல அவனுக்கு ஒரு அழகான ஒரு நோட்டு பார்த்துட்டு அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. சத்தம் இல்லாம பையில தூக்கி வச்சுட்டு வந்துடுறான். உங்ககிட்டயும் காட்ட மாட்டான், பைக்குள்ளேயே வச்சிருப்பான். அங்க ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருது? உங்க பையன் திருடிட்டான். அப்போ நான் பொறுப்புள்ளவனா இருக்கணும்னா என் பையனோட விசாரிக்கிறதோட இல்லாம அன்னைக்கு அவன் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யும் போது அவன் பையெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கிறானா, அவனுடைய புக்கெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கிறானா, பேனா பென்சில் பாக்ஸ் நம்ம வாங்கி, நம்மளும் நிறைய விலை கொடுத்து வாங்கி வச்சிருப்போம். 3 நோட்டு காணோன்னு வந்தான்னா என்ன செய்யறது? ஒவ்வொரு நோட்டும் 70 ரூபாய், 210 ரூபாய். காது கொஞ்சம் மேல போகுமா போகாதா அங்க? அப்ப அதை விசாரிக்கணுமா வேணாமா? நீ விசாரிக்க, ஒரு நோட்டு தானடா, அப்படியா எடுத்துட்டாங்களா, தொலைஞ்சிருச்சா, சரி விடுறா வடா பாத்துக்கலாம், அப்ப உனக்கு இன்னொன்னு வாங்கி தரேன்டா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. நீங்க பேரண்டாங்க, உங்க பிள்ளைக்கு அந்த நோட்டினுடைய மதிப்பும் அதனுடைய விலையும், அப்பா அதை எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கி தராங்கன்ற பொறுப்பும் இல்லாம பிள்ளைய வளர்க்குறீங்களா இல்லையா? அவன் பையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டானே, இது என்னடா புதுசா இருக்கு இந்த பென்சில், பென்சில் வேற ஒண்ணு வேணாம், ஒரு பென்சில், இந்த பென்சில் அப்பா வாங்கி தரலையாடா தம்பி, இது எங்க இருந்து வந்துச்சு? பல காரியங்களை சொல்லி சமாளிச்சு வருவான். என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, எங்க சாரு நான் பதில் சொன்னதுக்கு கிஃப்டா கொடுத்தாரு. எந்த சார் கொடுத்தாரு? நம்பர் எங்க எடு, நீங்க டயல் பண்ணலாம் வேணாம், எடுக்கும் போதே அங்க தொட கொஞ்சம் உதறும், உடம்பு கொஞ்சம் ஆடும், அப்பயே கண்டுபிடிச்சிடலாம். கண்ணு கொஞ்சம் இங்கிட்டும் இங்கிட்டும் போகும். ஒன்னும் இல்ல, கேக்குறேன் சொல்லு. இல்லப்பா எனக்கு ஆசையா இருந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பென்சில் தானே கொடுத்துரு, நீ செய்யாத. சாதாரண அதை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்? சரி இது இவ்வளவுதானா, இதுக்கு எதுக்கு நான் என்னை அலட்டணும்?
அடுத்து அந்த தப்ப ஒளிச்சு மறைச்சு செய்ய பார்ப்போம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நான் என் பிள்ளையோட வாழ்க்கையில எவ்வளவு அக்கறை இல்லாதவனாக இருக்கிறேன். ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸ்கூலுக்கு போறான், ஆட்டோல பஸ்ல போற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் வேன்ல போற வரைக்கும் சரியா அந்த நேரத்துக்கு வருவாங்க போவாங்கலாம். சைக்கிள்ல போறான் அல்லது நடந்து போறான். அத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும்னா அத்தனை மணிக்கு வந்திருக்கணும். என் பிள்ளை வரல. ஒரு 5 minutes பார்க்கலாம், அதிகபட்சம் 10 minutes பார்க்கலாம். அதுக்கு மேல என் பிள்ளை வரலன்னா என் பிள்ளை எங்க இருக்கிறான், என்ன செய்யறான் யோசிச்சு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு லேட்டா வர்றான்னு வைங்க, எங்க போன என்ன செஞ்ச விசாரிக்கிறீங்களா? ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு? சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஸ்கூல் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடுவாங்க. நம்மால என்ன செய்யணும், ஜாலியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்க சுத்தி கித்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும். ஆனா அவன் கூடயே இருக்கிறவன் நமக்கு ஒரு ஸ்பையா வேலை செஞ்சுட்டு போயிடுவான். அழகா போறவல்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு மணி அடிச்சுட்டு போயிடுவான். நீங்க அங்க வாசல்ல இருந்து எட்டி வாசல்ல பார்த்தா இவன் என்ன இப்போ போறான், மணி எத்தனை, 3:30க்கு ஸ்கூல் விடு, 2:30க்கு மணி அடிச்சுட்டு போறானே. சரி, அப்ப நம்ம நடக்கும் பிள்ளைங்களும் வந்துடும். நம்ம அதுல ஜாலியா போயிட்டு 4 மணிக்கு வருவாங்க. வரும்போது ரொம்ப ஆக்ஷன். பிள்ளைங்க நீங்க ரொம்ப கவனிக்கணும். வரும்போது அப்படியே ஆப்ஷன்லாம் போடுவாங்க. ஒரு பையன் ரொம்ப வேலை, இந்த பையன் கொஞ்சம் பிடிங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு, பால் இருக்கா, சூடு பண்ணி கொண்டாங்க. இதெல்லாம் செய்யறது. பொறுமையா விட்டுறணும். முதல்ல பாலக்குடி, ஜாங்கிரி சாப்பிடுறியா, சாப்பிடு, முடிச்சு வா உட்காருங்க. ஒண்ணும் வேணும், நீங்க ரொம்ப எல்லாம் பேச வேணாம். ஒரு தப்ப குச்சி ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல வீட்டுல, பெரம்புல ஒரு தப்பு, அது பக்கத்துல எடுத்து மட்டும் வச்சுட்டு விசாரி. குச்சி அங்க இருக்கணும். அண்ணன் இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்க, பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு, எங்க போயிட்டு வந்தீங்க. அது கேட்க கேட்க அங்க இருந்து வரும். மேபி ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம், சொல்லுவான். உண்மையை சொல்லிட்டான்னா பிரச்சனை இல்லை. சில நேரங்கள்ல அதை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு விட்டுட்டு அங்க எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்ல வரும். பேரண்ட்ஸ் ரொம்ப சாதுரியமா இருக்கும். நீயே இப்படி நடந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் எப்படியோ செஞ்சதை விட பயங்கரமான செஞ்சுட்டு வந்திருக்கேன்டா, இந்த வேலைலாம் இங்கே ஆகாது, உண்மையை சொல். நமக்கே தெரியுமே, அவன் தான் 2:30 மணிக்கு மணி அடிச்சுட்டு போயிட்டானே ஹலோ ஆன்டின்னு. எப்படி அவன் கிளாஸ்ல உள்ளதானே மணி அடிச்சுட்டு போனான். இப்ப இவனுக்கு மட்டுமா ஸ்பெஷல் கிளாஸ் அங்க வைப்பாங்க? சின்ன ஜாங்கிரியும் பாலும் கொஞ்சம் கொஞ்சமா வயிற்றுல நெஞ்சுக்கும், நெஞ்சில இருந்து வாய்க்கு வரும். அது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கொஞ்சம் கடுமையான எச்சரிப்பின் வார்த்தைகளோட அதை செய்யக்கூடாது. சரியா? கவனமா இருக்கு. இன்னொரு முறை அப்பா இதை குறிச்சு கேள்விப்பட்டேன், அம்மா இதை குறிச்சு கேள்விப்பட்டேன், தண்டனை சிவியரா இருக்கும் தம்பி. ஸ்ட்ராங் வார்னிங். எப்பவும் பிள்ளைங்களோட நீங்க பேசும்போது உங்களுடைய கண் உங்க பிள்ளைங்களை பார்த்துருக்கணும். நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க, எவ்வளவு கவனமா சொல்றீங்கன்றதுல உறுதியா இருக்கணும், ஸ்டெபோனா இருக்கணும். அந்த நேரம் தான் அவன் சிரிச்சு ஏதாவது பண்ணுவான். அப்படியாடான்னு சிரிச்சிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயம் நீங்க விசாரிக்கிறீங்களா? வீட்டுல உண்மையிலேயே அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அக்கறையான விசாரிப்புனா அதான் இருக்கு. சாப்பிட்டானா சாப்பிடல என்ன செய்வாங்க தெரியுமா? சாப்பிட மாட்டாங்க. வேற ஏதாவது நீங்க கொடுத்த ஸ்நாக்ஸை மேய்ஞ்சிரும், அல்லது பக்கத்துல இருக்கிற ஏதாவது கொடுத்தானா சாப்பிட்டு இதை கொண்டு குப்பையில போட்டு வந்துடும். ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. ஒரு காலத்துல கொண்டு அடிப்பீங்க. உனக்காக காலைல எந்திரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், நீ கொண்டு வர சாப்பாடு அப்படியே. அடுத்து என்ன யோசிச்சிருவான்னா, அவங்க தான் ஸ்மார்ட் ஆயிடுறாங்களே, இப்ப எல்லாமே ஸ்மார்ட் ஆகி
அந்த டிஃபனை வரும்போதே குப்பை தொட்டியில போட்டு கொட்டிட்டு டிஃபனை நீட்டை வச்சுட்டு கொண்டு வந்துடும். டிஃபனை திறக்கும் போது அவன் சாப்பிட்டானா கொட்டினானான்னு உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? தெரியாது. அது தெரியாத ஒரு பெண்மணியா? அவன் சாப்பிட்டானா, சாப்பிட்டதுக்குரிய அந்த அடையாளங்கள்லாம் இருக்கா? திடீர்னு அவங்களே கழுவிட்டு வந்துருவாங்க, கொட்டிட்டு ஒரு அலசிட்டு வந்துருவாங்க. ஏன் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கவனமா அவங்களை பார்க்கணும், அக்கறையோட விசாரிக்கணும். ஸ்கூல்ல என்னப்பா நடந்துச்சு, எந்தெந்த கிளாஸ் நடந்துச்சு, எந்தெந்த டீச்சர் வந்தாங்க, என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி உண்மையா கேட்டு அதை செய்ய வச்சு நீங்க இதுல அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு உங்க பிள்ளைங்க புரிய வைங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அது புரியுமா? பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ண சொல்லி நான் சொல்லல, அவன் ஃப்ரீயா மனம வந்த உடனே இதெல்லாம் சொல்லணும். சரி, ஒருவேளை அவனுக்கு விளையாட ஆசையா இருக்குங்க, ஸ்கூல் சீக்கிரம் விட்டுட்டாங்க, என் பசங்களுக்கு சொல்லி விட்டுருக்கேன், உனக்கு விளையாட ஆசையா இருந்தா அங்க இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டீச்சர்ஸா இருக்காங்க, அவங்க போன்ல இருந்து எனக்கு போன் பண்ணி சொல்லணும், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சொல்லணும், இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரம் விட்டாங்க, 1 மணி நேரம் விளையாண்டுட்டு நாங்க வந்துடுறோம். ஆனா சொன்ன டயத்துக்கு வந்துடணும், பிளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். ஓகே, விளையாடு, வேற எங்கேயும் போக கூடாது, இங்க வந்துடணும். ஒவ்வொரு விஷயத்துல அவன் சாப்பிடுறதுல, அவன் படிக்கிறதுல, அவன் பேக்ல, அவன் போய் வர்றதில்ல. சில நேரங்கள் நல்லா கவனிங்க, வெளியே சொல்ல பயப்படுவாங்க, யாரோ அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். ஒரு வேன்ல போறான்னு வைங்களேன், எல்லாம் பிராக்டிக்கல். ஒரு வேன்ல போறான்னா அந்த வேன்ல இவனை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எவனாவது இருப்பான், தவறா நடத்துறதுக்கு இருப்பான். அவன் அதை சொல்ல வருவான் வீட்டுக்கு வரும்போது, நீங்க ஷூவை கழட்டிட்டு ஏதோ டென்ஷன்ல, அவன் சின்ன பையன், நல்லா கவனிங்க, இந்த தப்பெல்லாம் தெரிஞ்சே தெரியாமலே செஞ்சிருப்போம். இப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க 1000 டென்ஷன்ல வருவீங்க, 1000 டயர்ட்ல வருவீங்க, ஷூவை கழட்டிட்டு இருக்கிற நேரம் அவன் சின்ன பையன், அவனுக்கு அதை சொல்லணும்ன்ற ஆர்வத்துல வேகமா ஓடி அப்பா இன்னைக்கு என்ன தெரிஞ்சு வேன்ல போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன காம்பஸ் வச்சு இடுப்புல குத்துறான், ரொம்ப உணர்ச்சி பொங்க சொல்லிட்டு இருப்பான். உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சப்புன்னு ஒரு அரை சவுட்ல வரும், நீ என்னடா செஞ்ச, அவன் குத்துறதுக்கு நீ என்ன செஞ்ச, அமைதியா உட்கார், இப்பதானே ஷூ கழட்டி இருக்கேன், வீட்டுக்குள்ளேயே வரல. ஒரு மிரட்டு. அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது அடுத்து பேசுவான், அவன் மனசுல முடிவு பண்ணிக்குவான், நான் செத்தா கூட எங்க அப்பா கவலை கிடையாது, இவர் எங்க நீ அக்கறையா விசாரிக்க போற, சொல்லவே மாட்டானே, எதுவுமே என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டான். எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் உங்க பிள்ளைங்களை விடுறீங்கன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? ஒரு அக்கறையான விசாரிப்புனா என்னன்னா, சொல்லும் போது உண்மைதான் பிராக்டிக்கலா இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளோ டயர்ட்ல வருவோம், எவ்வளோ கஷ்டத்துல வருவோம். என் கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, என் கஷ்டம் என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஒய்ஃபாவது கொஞ்சம் மெச்சூர்டா நம்மளை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அவன் பேசுறதே பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை வீட்டுல பிள்ளைங்க பேசுறாங்க? அவன் பேசும்போது கேட்கணும், ஓகே இப்படியாடா, சரி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறியா, வேற ஒண்ணு, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கூட என் அப்பாக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்றேன், ரொம்ப டயர்டா இருக்குடா, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அப்பா நான் வந்துடுறேன். 5 மினிட்ஸுக்கு மேல போகுதுன்னா பாத்ரூம் வாசல்ல சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுமா? விட மாட்டாங்க. இருடா வர்றேன், சரியா கேட்க மாட்டேங்குதுடா, கழிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணு, சொல்றான், இப்ப சொல்றான் என்னடா. அவனுக்கு அதை சொல்லணும். சும்மா சொல்றது இல்ல, நீ எதுவும் பயப்படாதா, நான் இருக்கேன்டா, அப்பா இருக்கேன்டா, பாத்துக்கிறேன்டா. ஏதாவது சொல்ல வரும்போது 4 கொட்டி அனுப்பிடுறது. அவன் என்ன நினைப்பான், இவர் பாசிட்டிவாவும் பேசுறாரு, நெகட்டிவாவும் பேசுறாரு, இவரை ஒரு இடையில வைக்கவே முடியலையே, ஒரு தராசுல வைக்க முடியலையே, இங்கிட்டும் போறாரு அங்கிட்டும் போறாரு, என்னைய குழப்புறாரு, குழப்பத்திலேயே இருந்துரும். பாருங்க, இன்னைக்கு நிறைய கிரைம்ஸ் நடக்குது, நிறைய குற்றங்கள் நடக்குது. பெரியவர்கள் செய்கிற குற்றங்களை விட பிள்ளைகள் செய்கிற குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் வச்சிருக்கேன்னு சொன்னா நேரம் ஆயிடும், நேரம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அப்புறம் நீங்க வாட்சிக்கணும். டிவி, வீடியோ கேம்ஸ், இன்டர்நெட், சோசியல் மீடியா,
மொபைல் போன்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப மோசமா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள இன்னும் கேடானவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. மொபைல் கேம்ஸ்ல பிள்ளைங்கள விளையாட விடுறது நேரத்துல கவனமா இருக்கணும். மொபைல் அவன் கையில கொடுக்கும் போது என்ன அவன் செய்யறான்றத கவனமா இருக்கணும். பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன கேம் விளையாடுறான், ஒரு நல்ல நார்மல் ஒரு கேரம் போர்டு கேம் இருக்கும், ஒரு ஸ்னூக்கர் கேம் இருக்கும், ஒரு புத்திய தெளிவு செஸ் கேம் இருக்கும், ஒரு பூல் கேம் இருக்கும். இதெல்லாம் விளையாடுற விடுறத விட அவன் என்ன கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான்னா ஃபைட்டர் கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான். அங்க துப்பாக்கி எடுத்து சுடுற கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான். அவன் சுடும் போதே பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா அவன் கையும் அவன் உடம்பும் அவன் கண்ணும் இப்படியே போயிட்டே இருக்கும். சில மாதங்களுக்கு முன்பு நியூஸ்ல போடுறாங்க, அந்த கேம்ஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படியே கண்ணு மண்டெல்லாம் சொருகிக்கிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கான் அவன். நீங்க இதுலயே விட்டீங்கன்னா பிள்ளைங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை சுடுவானுங்க, குத்துவானுங்க, மிதிப்பானுங்க. ஏன்டா திடீர்னு பெட்ல ஆக்ரோஷமாக்கிட்டு இருக்கானா அவன் கனவுல விளையாண்டுகிட்டு இருக்கான் கேம்ஸ். இங்கிட்டு ஏவன் படுத்திருக்கான்னு பாக்குறது இல்ல. அவனுக்கு 4 மிதி 4 குத்து எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கும். வெறியா மாறிக்கிட்டு இருக்காங்க. சண்டை விளையாடுறான் பாருங்க. ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டு போறது, அங்க கேம்ஸ் இருக்கும்ல, அந்த கேம்ஸ்ல போய் விடுறது. நேரா போய் அங்க என்ன பண்ணுவானா நிஞ்சா ஃபைட் கேம் நான் விளையாட போறேன். உடனே பேரண்ட் என் பிள்ளை எப்படி குத்து சண்டை விளையாடுறான்றதை இன்னைக்கு நான் பார்க்க போறேன். போடா விளையாடுறான். காயினை போட்டு அவனை மூஞ்சில குத்துறான், அவனை இடுப்புல குத்துறான், படுக்க விட அவனை. எப்படி அவனை தோக்கடிச்சிடுறான். என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்றீங்க? இதே சண்டையே நாளைக்கு வீட்டுல போறோம். அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒண்ணு கேட்கறான், நேரம் போய்கிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் நான் ஸ்லோ பண்றேன். அண்ணனோ தம்பியோ ஏதோ கேட்கறான், ஒண்ணுமில்ல. ஒரு தோசையில கொஞ்சம் அவனுக்கு எண்ணெய் கூட போயிருச்சு, இவனுக்கு கொஞ்சம் முருகல் கம்மியா வந்துருச்சுன்னு வைங்க, அதுல சண்டை வந்து அது என்ன உனக்கு மட்டும் எண்ணெய் கூட முருகலா வருதுன்னு ஒரு கேட்கறது. இவன் ஏதாவது சொல்றது, தம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும், எம்மான ஒரு சவுண்டு கேட்கும். கிச்சன்ல எட்டி பார்த்தா இந்த 2 மூக்கோட்டையில இருந்து ரத்தம் இறங்கிட்டு இருக்கும். என்னன்னா சண்டை. 2 பேரும் கட்டி பெறல ஆரம்பிப்பாங்க. தட்டு 2 மூளைக்கு போயிருக்கும், தோசை அங்க கிடக்கும், உருண்டுகிட்டு இருப்பானுங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒருத்த மேல ஒருத்த உட்கார்ந்து குத்திக்கிட்டு இருப்பான். அடி மோசம். என்ன காரணம்? புள்ள வளர்ப்பு காரணம். என்ன கேம் விளையாட வச்சிருக்கீங்க? அட்ரா நீ அட்ரா தம்பி, நீ சுடுறா, நெத்திலேயே சுடுறா. ஷூட்டிங் கேம் அவனுக்கு கரெக்டா நெத்திலேயே சுடு. எங்க ஸ்கூலுக்கு போன வாரம் அட்மிஷன் கோர்ட்ல வந்தான். தெரியாம ஒரு டீச்சர் போட்டாங்க, அவன் என் கிளாஸ்க்கு வந்துட்டான் 7வது. அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன தம்பி நீ முன்னாடி எங்க படிச்ச, எந்த ஸ்கூல்ல படிச்சேன்? ஏன்டா அங்க இருந்து நீங்க வந்துட்ட? சோசியல் வாத்தியார கட்டி வச்சு குத்திட்டேன், அதனால ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு இது இல்லாம சாதாரணமா சொல்றான். சோசியல் வாத்தியார கட்டி வச்சு குத்திட்டேன், அதனால வந்து அங்கே வந்துட்டேன். நம்ம முதல்ல உட்கார்ந்து இருந்து எந்திரிச்சிட்டேன். ஏன்னா அவன் என்ன மனநிலையில இருக்கிறானோ, நான் வேற ஏதாவது ஒரு கேள்வியை கேட்க, நான் எதிர்பாராத நேரம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க, எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வரனாலும் 8 கிலோமீட்டர் வரணும். என்னமும் நடக்கலாம். நான் ஒன்னும் பண்ணலையே. முதல்ல அவனை அன்பா அப்படியே கூப்பிட்டு உட்கார, ஒண்ணு இல்லடா தம்பி, இருங்க எல்லாம் பதட்டாதீங்க, எல்லாம் இருங்க, போய் தண்ணி குடிச்சிட்டு என்னன்னு வரேன், அப்புறம் போய் அதை விசாரிச்சு என்னன்னு கேட்டு அட்மிஷன் போட மாட்டீங்களா? 8வதுல ஒருத்தனுக்கு அட்மிஷன் போட்டாங்க. அவனு என்னடா அந்த நல்ல ஸ்கூல் தானடா, அவன் சொல்றான் காம்பஸ் வச்சு குத்திட்டேன் பக்கத்துல இருக்க பையனை. இந்த குத்துறதும் கொல்றதும் சாதாரணமா போயிருச்சு. சிரிக்கிறதுக்காக சொல்ல, அவங்களுடைய மனதுல எந்த அளவுக்கு வன்முறை வளருதுன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டுல டிவியை போட்டு விட்டுட்டு, டிவி இருக்கிறது நல்லது, பார்க்க வேண்டியதை பார்க்கணும், ஒரு சீரியலை போட்டு விட்டுட்டு அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற உறவுகள்லாம் பார்த்து பிள்ளைங்க எவ்வளவு மோசமா வளர்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. நீதிமொழிகள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏற்கனவே பிள்ளை வளர்ப்பை பத்தி ஒரு செய்தி நான் கொடுத்திருக்கேன். நீதிமொழிகள் ஃபுல்லா சொல்லு. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த சின்ன வயசுல அவன் அறியாம கூட சில நேரங்கள்ல தப்பு செய்வாங்க. நீங்க பாருங்க, அறியாம செய்யறானா
துணிஞ்சு செய்யறானான்னு கேட்டு விசாரித்து அதான் தெரியும். அறியாம செஞ்சா தம்பி இது தப்புப்பா, நீ செய்யாதப்பான்னு ஒரு அன்போடு அவனுக்கு சொல்லி ஒரு விட்டுறலாம். துணிஞ்சு செய்தாதான் கண்டிப்பும் அடியும். அடியும் அவனுடைய தகுதிக்கு மிஞ்சி போயிடக்கூடாது. 3 வயசு பையனை 10 வயசு பையனை அடிக்கிற மாதிரியும் 10 வயசு பையனை போட்டு வெளுன்னு வெளுக்கிற மாதிரி வெளுத்தா அவன் மனசு என்ன ஆகும்? உடஞ்சு சுக்குநூறு ஆயிடும். அப்பான்ற அந்த மரியாதை வராது. அதெல்லாம் அக்கறை இல்லாத செயல்பாடு. என் கோபத்தையும் என் ஆத்திரத்தையும் காட்டணும். என் பிள்ளை இப்படி ஒழுக்கமா வளரணும். 4 பேருக்கு முன்னாடி ஒன்னும் இல்ல, என் பசங்க 10th வந்துட்டானுங்க. ஊரு பாக்குறவங்க 10th நல்லா படிக்க சொல்லுங்க, கவனமா படிக்க சொல்லுங்க, கண்டிப்பா படிக்க சொல்லுங்க, காலை 4 மணிக்கு அவ்வளவு ஆலோசனை. ஏன் பசங்கடா அவனுங்க? ஏன் பசங்க? ஏன் 10th என்ன பெற்றோரா நடத்த மாட்டோமா பிள்ளைங்கள? இந்த டென்ஷனை பூரா அவங்கிட்ட கொண்டு வந்து காட்டுறது. 3 மணிக்கு எழுப்புறது, எந்திரி படி. 3 மணிக்கு தான் தூங்கும், அப்படியே கண்ண விடுறது 12 மணிக்கு. அவனை போட்டு டார்ச்சர் பண்ணா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிறதும் போயிருமா போகாதா? அவன் எதுக்கு படிக்கிறான்? நம்மதான் மார்க் எல்லாம் தேவை, அறிவு வளர்க்கறதுக்கு படிக்கிறான். பொறுப்போட நம்ம நடந்துக்கணும். வெளியில இருந்து வர்ற எக்ஸ்டர்னல் பிரஷர் எல்லாம் கொண்டு போய் என் பிள்ளைகிட்ட திணிச்சு நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சிருக்கணும்ல, நீ படிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப என்ன வேலை பார்க்கிற? ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்கேன், ஆனா பிள்ளைய டாக்டரே ஆக்கி தீர்வேன்னு ஒத்த கால நிக்கிறது. அவனுக்கு அதுல ஆர்வம் இருக்கா? இதை நீ படிக்க முடியுமாப்பா, உன்னால செய்ய முடியுமாப்பா, அப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ வாப்பா, இப்படி எல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் வழிப்பா. வழிகாட்டியாக, நல்ல துணைவனாக, நண்பனாக கூட இருந்து உங்க பிள்ளைய உங்க ஷோல்டர்ல போட்டு நான் அப்பா இருக்கேன்டா, அந்த ஆறுதலும் அந்த அக்கறையும் அந்த விசாரிப்பும் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரே வார்த்தையில மேத்யூ ஹென்றி கேட்டு முடிச்சுட்டாரு, உங்க பிள்ளைகளை நீங்க விசாரிக்கிறீங்களான்னு, அக்கறையோடு விசாரிக்கிறீங்க. அந்த அக்கறையான விசாரிப்புல இது இருக்கு. சும்மா வந்தோடனே சாப்பிட்டியா, எழுதுனியா, சரி போ நான் படுக்க போறேன், அது இல்ல அக்கறையான விசாரி. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும், அவனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும், சபைக்கு வரும்போது அவனை ஆயத்தப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுல இருந்து சபையில அவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க பொறுப்போட அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நகோமி அதெல்லாம் பொறுப்புள்ளவங்க. நீ எங்க போனோமா, எங்க நீ கதிர் பொறுக்குன, எந்த வயல் நிலத்துல விசாரிச்சு, எவ்வளவு பெரிய பாடம் இல்ல, எவ்வளவு பெரிய பாடம். அதெல்லாம் நீங்க செய்றீங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய வயதுக்கேற்ற காரியங்களை சொல்லி கொடுத்து கவனத்தோட வளர்க்கறதுல நீங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸ்பர்ஜன் சொல்லுகிறாரு, பிரசங்கிகளின் இளவரசன், நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து நல்வழிப்படுத்துகிறதில் நாம் துன்பப்படவில்லை என்றால், சில நேரங்கள்ல அது நமக்கு கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்க அழுகிறதும் அவங்க தோண்டு போறதும் நமக்கு கஷ்டமா இருக்கும். அவர் சொல்றார், நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து நல்வழிப்படுத்துகிறதில் நாம் துன்பப்படவில்லை என்றால் அவர்கள் வளருகிற போது பல துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். தரிசனமான உண்மையா இல்லையா? கண்ணால பார்த்திருக்கிறோமா இல்லையா? பார்த்தும் நமக்கு புத்தி வந்து நம்ம பிள்ளைங்க வளர்ப்புல கவனம் எல்லாம் போனா அது எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. நல்ல பக்தியுள்ள பேரண்ட்ஸுக்கு இருந்த பிள்ளைகளும் கூட மோசமா போன வரலாறு. ஏலியினுடைய பிள்ளைகளை நீங்க எடுத்து பாருங்க. ஓப்னி பினகாஸ் தானே, எவ்வளவு மோசமா வளர்ந்துட்டாங்கன்னு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல செய்யக்கூடாத கேடெல்லாம் செஞ்சான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன் பிள்ளைங்களை கண்டித்து திருத்தாததுனால உன் குடும்பத்துல அந்த சாபம் வந்து சேரும். சாமுவேலுடைய பிள்ளைங்களை எடுத்து பாருங்க. சாமுவேலுடைய பிள்ளைகளை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல்ல வரும் 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சாமுவேலுடைய பிள்ளைங்க. ஏன்னா வந்து சொல்லுவாங்க, உன் பிள்ளைங்களை வந்து நீங்க விசாரிக்க வச்சிருக்கிறீங்க, ஆனா அவன் சரியில்லை, அவன் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினான் என்று பார்க்கிறோம். 2 பேரும், யோவேலும் அகியாவுமா 2 பேர், 2 பிள்ளைங்க.
ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, ரொம்ப மோசம். சாமுவேல் எவ்வளவு பெரிய தேவ மனிதன் யோசிச்சு பாருங்க. வரலாற்றுல எவ்வளோ பேர் பிள்ளைங்கள்லாம் சரியில்லாம போயிருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கைலாம் நமக்கு நல்ல பாடம். அப்ப நம்ம இதுல அசதியா இருந்தோம்னா, இதுல கவனக்குறைவா இருந்தோம்னா, இதுல அக்கறையற்று இருந்தோம்னா, இந்த கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது, பெற்றோரா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, இதெல்லாம் எவ்வளவு கவன அக்கறையான விசாரிப்பு செய்கிறீர்களா? செயின்ட் அகஸ்டின் பலமுறை சொல்லியிருக்காரு. செயின்ட் அகஸ்டின் ரொம்ப துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். அவருடைய மனம் திரும்புதலுக்கு முக்கியமான காரணம் ஆண்டவர் தான் அதை செய்யறாரு. ரட்சிப்பு கொடுக்கறது ஆண்டவர். ஆனா அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேர் மோனிகா. மோனிகா கண்ணீரோட அழுவாங்க ஒவ்வொரு நாளும் பாரத்தோட. உங்க பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்றீங்க. இதை சாப்பிடணும் என் பிள்ளை, என் உடம்பு பிள்ளைக்கு ஆரோக்கியம், பூஸ்ட் வாங்கணுமா, போனிட்டா வாங்கணுமா, ஹார்லிக்ஸ் வாங்கணுமா, இது வாங்கணுமா, இந்த பேக் வாங்கணுமா, இது நல்லதை செய்யணுமா, நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுமா, இதெல்லாம் பாக்குற நீங்க அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நன்மைகளை எந்த அளவுக்கு அக்கறை எடுத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மோனிகா முழங்கால நின்று கண்ணீரோடு அழுவாங்க. அகஸ்டின் இருந்தவர் செயின்ட் அகஸ்டின். பின்னாட்கள்ல அவர் அதே சாட்சி, நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனம் திரும்ப, என்னுடைய ரட்சிப்புக்கு காரணம் என்னுடைய பேரண்ட்ஸ். நீங்க கண்ணீர் சிந்துறீங்களாங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ரட்சிப்புக்காக நீங்க கண்ணீர் சிந்துவீங்களா? ஆண்டவர் பாக்குறாரா இல்லையாங்க? ஆண்டவர் பாக்குறாரா இல்லையா? அதுல நீங்க பொறுப்பற்றவர்களா அக்கறையற்றவர்கள் நடந்து கொள்வது எவ்வளவு ஆபத்து. ஃபர்ஸ்ட் பாலா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். இந்த பெற்றோர் பிள்ளை உறவுல ஜான் பேட்டன் என்கிற ஒரு அருமையான சுவிசேஷகர், ஆண்டவருக்காக வல்லமையா செயல்பட்ட ஒரு மனிதர். ஜான் பேட்டனுடைய அப்பா பேர் ஜேம்ஸ் பேட்டன். ஜான் பேட்டன் இறையியல் கல்லூரியில படிக்க போகிற போது ஜேம்ஸ் பேட்டன் கூட போவார். போகும்போது வழியில அங்கங்க நின்னு அழுது ஜெபம் பண்ணுவார், அழுது ஜெபம் பண்ணுவார் பிள்ளைக்காக, ஜான் பேட்டனுக்காக. ஜான் பேட்டன் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். என்ன உறுதிமொழி தெரியுமா? எங்க அப்பாவோட கண்ணீரை நான் பாக்குறேன், எங்க அப்பாவோட ஜெபத்தை நான் பாக்குறேன், ஒரு நாளும் நான் எங்க அப்பாவுக்கு தலகுனிவு வந்துடாத அளவுக்கு நான் நடந்துக்குவேன் ஆண்டவரே. ஒரு உறுதியான வைராக்கியம். ஜேம்ஸ் பேட்டனுடைய வாழ்க்கை ஜான் பேட்டனை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு யோசனை செய்றீங்களா? நீங்க செய்றீங்களாங்க? உங்க பிள்ளைங்களை அண்ட விட்டு, உங்க பிள்ளைங்களை அரவணைச்சு, அவங்கள விசாரித்து, அவங்களை நல்வழிப்படுத்துகிறதுல எல்லா நேரத்திலையும் கண்டிக்கணும், எல்லா நேரத்திலையும் தண்டிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுதான் விவேகம் வேணும், அறிவு வேணும், புத்தியோட நடந்துக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய ஆத்ம நன்மைகளுக்கான காரியங்கள்ல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நகோமி அன்றைக்கு தன்னுடைய மருமகள் மீது கொண்டிருந்த அன்புல அக்கறையோடு விசாரிக்கிறார். அதெல்லாம் நம்ம இங்க பாக்கிறோம். ஓகே, கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். நகோமியினுடைய ஆலோசனை மற்றும் ரூத்தினுடைய கீழ்ப்படிதல். போவாஸ் என்ற வார்த்தையை நகோமி கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு மறந்து போன ஒரு காரியம் ஞாபகம் வருது. போவாச பத்தின உண்மையை சொல்லுகிறார். 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாக இருக்கிறான். ரூத் யாரால் ஆதரிக்கப்பட்டாள் என்று அறிவதற்கு முன்பே அந்த மனிதனை ஆசீர்வதித்த இந்த நகோமி அது போவாஸ்னு கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்லுகிறார், அந்த மனிதன் சுதந்திரவாளிகள் ஒருவன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு ரூத்துக்கு தெரியும். அடுத்த அதிகாரத்தில் அதை இன்னும் விவரமாக சொல்கிறாள், செய்கிறாள். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றா தொடர்ந்து, வேற வயலுக்கு நீ போக வேண்டாம். 22வது வசனத்துல, மனுஷர் உன்னை எதிர்ப்பார்கள், நீ போவாஸ் சொன்ன மாதிரியே அவனுடைய வயல்வெளிகளிலேயே நீ இருப்பது நன்றாக இருக்கும். அதான் அவனுடைய ஆலோசனை. நீ வேற எங்கேயும் போகாதமா, நீ அங்கே. ரூத்துடைய கீழ்ப்பிடிதலை மறுபடியும் இங்க நம்ம பாக்குறோம். 23வது வசனத்துல, அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் அறுத்து தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய நிலத்துல இருந்து, அவனுடைய வேலைக்காரிகளோட இருந்து தொடர்ந்து மாமியோட, அந்த மாமியினிடத்தில் தங்கினாள் என்கிற வார்த்தை எவ்வளவு அழுத்தம் தெரியுமா? நான் எனக்கு சாப்பாட்டுக்குரியதை பார்த்துட்டேன், என் வாழ்க்கையை பார்த்துட்டேன், நான் என் வாழ்க்கையை பார்த்து போறேன்னா அவ பிரிஞ்சு போகல, அவ மாமியோடயே கூட தான் இருக்கிறான்.
வாங்க, இந்த 2 பெண்களுடைய இந்த பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாடங்களை நமக்கு கத்துத்தரும், எவ்வளோ இம்ப்ளிகேஷன்ஸ், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ், எவ்வளோ புத்தியை நம்ம உணர்கிறோம். குடும்ப உறவுல நம்ம மெயின்டைன் பாதுகாக்க வேண்டிய எத்தனை காரியங்களை கத்துக்கிறோம். ரூத் நகோமிக்கு கீழ்ப்படுங்க. பிள்ளைங்களை நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுவீங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எது சொன்னாலும் எதை செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்குங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கா? சரிப்பா சரிம்மா நீங்க சொல்றீங்க, நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன், அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கா? கேட்டு பாருங்க. பிள்ளைகளுக்காக தான் பெற்றோர், பிள்ளைகளுடைய நன்மைக்காக பெற்றோர். அவங்க சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழுகிற போது அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேரும். அடங்காத பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் அடங்காத பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கவனிங்க. நதியின் காகங்கள் கண்களை பிடுங்கி போடும் அப்படின்னா, அது நேரம் அங்க இருக்கிற காக்கா வைகை ஆத்துல இருந்து காக்கா கண்ணை பிடிங்கிட்டு போடுன்னு சொல்ல வரல. அவ்வளோ ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருக்கும். உங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்கள கவனிங்க. உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய பேரண்ட்ஸ். அவங்களோட பேசுகிறதும் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கறதும் அந்த ஆலோசனைகளுக்கு கீழ்படுகிறதும் தான் உங்களுக்கு நன்மைன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ரூத்துட்டு அதை பார்த்து கத்துக்கோங்க. ரூத் அண்ட் நகோமி இந்த 2 பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடங்களை கத்துக்கணும். 3 முக்கியமான பாடங்கள் இதை சம்மரைஸ் பண்ணோம்னா, ஏற்கனவே சென்ற வாரம் பார்த்த மாதிரி பெண்களாக பல துன்பத்துக்கு மத்தியில் இருந்தாலும் செய்ய வேண்டிய காரியங்களை தைரியத்தோடு செய்யணும். ரூத்தினுடைய செயல்பாடுகள் அது நமக்கு கற்றுத்தருகிறது. 2வது, பெற்றோர்களாக நம்முடைய பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நகோமியினுடைய செயல்பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நகோமியினுடைய அக்கறையான விசாரணை. பிள்ளைகளாக நாம் பெற்றோர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்றத ரூத்தினுடைய செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது. இது எல்லாத்தையும் ஆளுகை செய்து நடத்துகிறவர் யாருன்னா ஆண்டவர். அவர் எவ்வளோ அக்கறையோடு எவ்வளோ அன்போடு நம்ம விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நாம எங்க இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன? ஏதோ சொல்லுது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களை சிட்சித்து நடத்துகிறார். எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து, சரீர பிரகாரமான ஆத்ம நன்மைகள் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை விசாரித்து நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார்ங்கிறதையும் இந்த வேத பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த வசனங்களை வாசிக்கும் போது இதெல்லாம் உங்க மனசுல வச்சிருங்க. நீங்க இருக்கிற நிலையில உங்களுடைய பொறுப்புகளை சரியா செய்கிறீர்களா? உங்களோடு இருக்கிற உறவுகளிடத்தில் அக்கறையோடும் பொறுப்போடும் நடந்து கொள்கிறீர்களா? சிந்திச்சு பாருங்க. கவனமாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாக இதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய மனசுல இருக்கட்டும். எங்கெங்கெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ, ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக தவறி இருக்கிற இடத்தெல்லாம் சரி செய்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாமெல்லாம் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்த குறைச்சலான காரியங்களை செய்யக்கூடாது. அத மனசுல வச்சு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம்.